வணக்கம். செந்தமிழ் கவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு திரு வணக்கங்கள். வணங்கி மகிழ்வது உங்கள் அன்பு கவிஞர் வே. கல்யாணகுமார். இன்றைக்கு பெங்களூர் தூரவாணி நகர் ITI தமிழ் மன்றத்தில் நடைபெற்ற 263வது பாவாணர் பாட்டரங்கத்தின் சிறப்பு நிகழ்ச்சியாக சுதந்திர தின கவியரங்கிலிருந்து உங்களை சந்திப்பதிலே பெருமைப்படுகிறேன். சில கவிஞர்கள் கவிதைகள் உங்களை எல்லாம் ஈர்க்கக்கூடிய அளவிலே அற்புதமாக அமைந்த அந்த விழாவிலே கலந்து கொண்டு விடியாத விடுதலையை விடிய வைப்போம் என்ற தலைப்பிலே நடைபெற்ற அந்த கவியரங்கத்திலே அடியேன் தலைமையேற்று நடத்தி கொடுத்தேன். அந்த நிகழ்வுகளை உங்களோடு பங்கு பெறுகிறேன். இப்பொழுது திரு நெருப்பலை பாவலர் ராம இளங்கோவன் அவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய அருகிலே மன்றத்தினுடைய துணைத் தலைவர் சதாசிவம் அவர்களும் மன்றத்தினுடைய செயலாளர் மாசிலாமணியும் இருக்கிறார்கள். மாசிலாமணி ஐயா அவர்கள் நிகழ்ச்சிக்கு முன்னுரையாக பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அடியேன் வே. கல்யாணகுமார் ஆகிய எனக்கு கவியரங்க தலைவர் என்ற முறையிலே சிறப்பு செய்யப்படுகிறது. பணிவோடு அந்த சிறப்புகளை எல்லாம் ஏற்றதற்கு பிறகு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக இந்த மாதம் பிறந்த நாள் கொண்டாடும் கவிஞர்களை கௌரவிக்கின்ற நிகழ்ச்சி நடந்தது. பெங்களூர் மாநகரிலே எந்த ஒரு அமைப்பும் செய்யாத ஒரு அற்புதமான செயலை தமிழ் மன்றம் செய்து வருகிறது. அந்தந்த மாதத்திலே பிறந்த கவிஞர்களை அழைத்து பொன்னாடை போர்த்தி புத்தக பரிசு வழங்கி இனிப்புகள் வழங்கி அவர்கள் பிறந்த நாளை அந்தந்த மாத கவியரங்கிலே கொண்டாடுவது வழக்கமாக வைத்திருக்கிறது. இது தமிழர் பண்பாட்டின் அடையாளமாக இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பிறந்த நாள் கொண்டாடுகின்ற கவிஞர் பிறந்தநாள் கொண்டாடுகின்ற கவிஞருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ராம தியாகராஜன் அவர்கள், திரு லாரன்ஸ் அவர்கள், அது மட்டுமல்ல 93 வயதினிலும் தொடர்ந்து தமிழ் சேவையும் சமூக தொண்டையும் ஆற்றி வருகின்ற இரா.மு. சுந்தரேசன் ஐயா அவர்கள் ஆகியவர்களுக்கு பிறந்த நாள் சிறப்பு செய்யப்பட்டது. அதற்கடுத்த நிகழ்வாக இந்த மாதம் திருமண இணையர் திருமணம் நடந்து 35வது ஆண்டுகளை கொண்டாடிக்கூடிய AVK ஹரி பாவலர் அவர்களுடன் அவர்கள் துணைவியாருக்கும் நிகழ்வில் சிறப்பு செய்யப்பட்டது. புதிய உறுப்பினர்கள், புதிய சுவைஞர்கள் சிறப்பு பரிசாக புத்தக பரிசு வழங்கப்படுகிறது. இப்பொழுது கவியரங்கம் தொடங்குகிறது. அந்த தொடக்கத்தின் வாயிலாக அடியேன் பாடிய கவிதை கேளுங்கள். கம்பன் முதல் திருவள்ளுவன் போன்ற பிள்ளைகளை தந்த கண்ணை தமிழுக்கு தாசன் என்கின்ற வீரனையும் தந்தாய். பெண்களை வென்றிட பேரமை ஓடிட பாரதியாய் வந்தாய். எங்கள் ஜீவனில் வந்து கலந்திடும் உணர்வதனை தந்தாய். கம்மாவி சிறுந்தின்றே காடிருந்தே மலர்வா
ஆவியை பெற்றவரே ஆசையிலே கவிதையிலே வந்து கலியடம் புரிபவனே ஆசுர வித்தினம் அள்ளி கொடுத்திடும் எங்களின் தென்னவரே அம்மா செந்தமிழத்தாயே. திருவரங்கர் கோவில் மணி காவிரியில் இருக்கும் புவி அரங்கில் உயிரினங்கள் பூரித்து மகிழ்ந்திருக்கும். உங்கள் செவி அரங்கம் தனியிலே என் சிறு கவிதை எதிரொலிக்கும். இந்த கவியரங்கம் சோனையிலே கற்பனைக்கு பொறுத்திருக்கும். நறுமணத்தை வீசி இங்கே கவிதை மலர் ஊற்றிருக்கும். கருவனுக்கும் உணர்வு தரும் கம்பன் தமிழ் பாட்டி செய்யும். எதுவாக வந்து தமிழ் பயிர் செழிக்க பாடுபடும் அவையோரே பெரியோரே அன்பான என் வணக்கம். இன்றைக்கு ஒரு சிறப்புக்குரிய நாள், விடுதலை திருநாள். பாரத தேசத்தின் 79வது விடுதலை திருநாளிலே நடைபெறுகின்ற இந்த கவியரங்கத்திற்கு எம்மை அழைத்து தலைமையேற்க வைத்திருக்கின்ற தமிழ் மன்ற நிர்வாகிகளுக்கு முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கவியரங்கத்தில் கவிஞர்களின் உணர்ச்சிகள், இந்த கவியரங்கத்திலே பாடப்படுகின்ற பாடல்களின் கருப்பொருட்கள் இந்திய சுதந்திர தாகமாக அமைந்திருக்கிறது என்பதனை மட்டும் குறிப்பாக சொல்லி தொடரலாம் என்று இருக்கிறேன். விரைவாக முடித்துவிடலாம். விழாவில் இன்றைய தினம் விடியாத விடியலை விடிய வைப்போம் என்ற தலைப்பிலே கவிதை பாடிய கவிஞர்கள் இவர்கள். அந்த கவிதைகளை பாருங்கள். விடியாத விடுதலை தேவை. அந்நிய ஆதிக்கம் அகன்றது. 79 ஆண்டுகள் முடிந்தது. இன்னும் விடிந்தும் விடியாத விடுதலை. இன்னும் விடிந்தும் விடியாத விடுதலை. சமதர்ம பொருளாதாரம் உயரவில்லை. சமதர்ம பொருளாதாரம் உயரவில்லை. சர்வதேச அமைப்பிலும் வளரவில்லை. ஆலமரத்தின் விழுதுபோல் நாட்டின் விடுதலை. ஆலமரத்தின் விழுதுபோல் தான் நாட்டின் விடுதலை.
சாமானிய மக்களின் வாழ்வாதாரம் இன்னும் பாலைவனத்தில் பயணம். பாவம் விடுதலை, விடிந்தும் விடியா விடுதலை. சாதி மதம் குணம் பாலினம் பாகுபாடு அனைவருக்கும் சமம் ஆனதா? சாதி மதம் குணம் பாலினம் பாகுபாடு அனைவருக்கும் சமமானதா? உள்ளங்கள் இரண்டு இணையம் அன்பு கொண்டு, உள்ளங்கள் இரண்டு இணையம் அன்பு கொண்டு, அவர் தம் இல்லங்கள் இரண்டும் இணையம் ஜாதி ஆயுதம் கொண்டு. உள்ளங்கள் இரண்டு இணையம் அன்பு கொண்டு, அவர் தம் இல்லங்கள் இரண்டும் இணையம் ஜாதி ஆயுதம் கொண்டு. ஆணவ கொலை அங்கே அரங்கேறும், ஆணவ கொலைகள் அங்கே அரங்கேறும். மலரும் முன்னே கருகி போகும் அரும்புகள், மலரும் முன்னே கருகி போகும் அரும்புகள். வம்பு மனங்களால் மரணங்கள், வம்பு மனங்களால் மரணங்கள். நமது நாட்டில் ரயில்களிலும் ஜாதிகள் உண்டு, நமது ரயில்களிலும் ஜாதிகள் உண்டு. அதனால்தான் அவைகளும் அவ்வப்போது மோதிக்கும். ஆக இந்த ஞாயிறு எழில்மிகு இலக்கிய ஞாயிறாக அமைந்தது. பெங்களூர் ITI தமிழ் மன்றத்தின் பாவாணர் பாட்டரங்கம் 263வது பாட்டரங்கம் சிறப்பு கவியரங்கமாக, சுதந்திர தின கவியரங்கமாக இனிதே நிறைவுற்றது. வந்தவர்கள் அனைவருக்கும் புத்தகப் பரிசு, நல்லாடை, இனிப்புகள் வழங்கி குடும்ப விழாவாக, இந்திய திருநாட்டின் விடுதலை விழாவாக கொண்டாடி மகிழ்ந்த தமிழ் மன்றத்தார் அனைவருக்கும் இந்த சூழலில் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு கவிஞர் வே. கல்யாணகுமார்.